படம் நான் பார்த்துட்டேன், நைட்டு தான் பார்த்தேன். அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு எனக்கு. இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வா வந்து இந்த படம் எனக்கு வந்து இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தது உன்னுடைய ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான தகுதி எனக்கு இல்லை. இன்னும் சினிமாவில் அதை நான் வளர்த்துக்கல. அது நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கணுன்னா ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு தான் கொடுக்கணும். நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதனால் ரிவ்யூ கொடுக்க நான் விரும்பலை. இந்த படம் ஒரு மிகப்பெரிய உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுதான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. பாலு மகேந்திரா சாருடைய வீடு படம் நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிச்சதோ இந்த படம் அந்த அளவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோக்கு போட்டு காட்டி பர்சனலாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நானும் சித்தார்த்து என்றைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்கள் இருந்ததே இல்லை. நாங்கள் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எங்கே மீட் பண்ணோம், ஆயிட்டோம், அப்படியே வளர்ந்துட்டோம். அவன் எப்பவுமே சொல்லுவான் சித்தார்த் வந்துட்டு, டேய் நீ வந்து நான் பொம்மரையில் பண்ணல, நீ சந்தோஷபுரம் பண்ணல, ஆமாம் இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு நான் கேட்டேன். நீ அடுத்தது ஏதாவது நான் உனக்காக தான் வேற கதை கேட்டிருக்கேன், ஏன்னா நான் தெலுங்குல பண்ண நீ அதை தமிழில் பண்ணிடுவல அப்படிலாம் சொன்னான். அப்போல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே. இப்போ சொல்லட்டுமா, ஏன்டா டேய் உனக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு டைரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்கள் கதையை கொடுத்து ஸ்க்ரீன் பிளே எழுதி உனக்கு பொம்மரில்லுன்னு ஒரு படம் கொடுத்தா இப்படிலாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால ஒன்றா வளர்ந்துட்டோம், அப்படியே பல கதைகள் பார்த்து அப்படியே வளர்ந்துட்டோம். அண்ட் எனக்கு என் யூனிட்லேயே பேர் ஞாபகம் இருக்காது எனக்கு. சைத்ரா அண்ட் மீதா உங்களுடைய குட் நைட் படம் பார்த்தேன். உண்மையாகவே ஆஃப் ஆகிட்டேன். நான் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நான் அப்படியே நேரில் கூட ஒரு தடவை மீட் பண்ணி சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். மணிகண்டனை பார்ப்போம், உங்களை பார்க்கறது இல்லை. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்லிக்கிறேன், ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் இந்த படம் உங்களுக்கு குட் மார்னிங் தான். இப்போதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோலாம் இருக்க போது. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் மீதா சைத்ரா வந்துட்டு எப்படின்னா புதுமுகம்னாலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பா. அதனால தான் அவங்க அந்த படத்துல செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து your performance is attractive to the core. நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜ்ல, இந்த எத்தனை படம் பண்ணாலும் முதல் படம் மாதிரி நான் மறக்காம இருப்பேன்னு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எனக்கு வந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எத்தனை படம் பண்ணாலும் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே நினைச்சு பண்ணுங்க, நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. அந்த அளவுக்கு யூ ஆர் டேலண்டட். ஆல் தி பெஸ்ட் டு யூ. நான் என் லைஃப்ல வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருந்ததே இல்லை. எப்பவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுல இருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது. கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என் லைஃப்பை ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என் லைஃப்பை லிவ் பண்ண போகிறேன்னு தோணுச்சு. இனிமேந்து நல்லபடியாக ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும். அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.